இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா 58:10. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போல் ஆகும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கிற சகோதர சகோதரிகளே, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சொல்கிறார். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால். சிறுமைப்படுகிறவர்கள் என்ன சொன்னால், பசி எங்கெங்கெங்கெல்லாம் இருக்குங்க. ஆகாரம் கொடுக்குற பசி பற்றி ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஆகாரமாக பசியாக இருக்கிறவங்க சாப்பாடு போடுறாங்க. பசி கொடுத்தவங்க எப்படி போடுவான்? கடகடகன்னு சாப்பிட்ருவான். பசியாக இருந்தால். பசி இல்லாதவன் தூக்கி போட்டுருவான். தேவனுடைய மன்னா என்ற வார்த்தையை அநேக இடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாதபடிக்கு, அந்த வார்த்தையை அவர்களுக்கு சேர்க்க முடியாதபடிக்கு நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். எப்படி சொன்னால், சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவர் ஆத்மாவை விடுதலை ஆக்க முடியாதபடிக்கு அவர் தோய்ந்து பசி உள்ள இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால். அவங்க திருப்தி ஆக முடியாதபடி, இந்த வார்த்தையை கேட்க முடியாத இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இந்த மன்னாவை, இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை எடுத்து கொடு என்று ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார். எங்கெல்லாம் இந்த வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு இந்த ஆகாரமுள்ள வார்த்தை, புஷ்டியாக்கக்கூடிய வார்த்தையை எங்கெல்லாம் நீ கொண்டு போய் சேர்க்கிறியோ, திருப்தி ஆக்கினால் அப்போது இருள் உன் வெளிச்சம் உதித்து, இருளில் உன் வெளிச்சம் உதிச்சிடும். அவன் வாழ்க்கை இருளாக இருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை அங்கே போனவொடனே வெளிச்சம் வந்துடுங்க. ஆத்மா திருப்தி ஆகிடும். இந்த வார்த்தையை கேட்க முடியாதபடி அநேக ஜனங்கள் இருக்கிறார். அநேக இருப்பார்கள். பசினா அந்த பசியை பற்றி சொல்ல ஆண்டவர். அநேக இடங்களில் இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஜனங்கள், கிராமங்கள், எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்த அந்த ஆத்மா பசி உள்ள இடத்துல போய், இந்த வார்த்தையை கேட்க முடியாத இடத்துல போய் இதை கொடுங்கன்றார் ஆண்டவர். திருப்தி ஆக்கினால் சமாதானம் இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரோடு இருப்பாங்க. ஒரு தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாத இருக்கிற கிராமங்களாக இருக்கலாம். அந்த இடத்துல அந்த ஆத்மாவை என்ன பண்ணுமா? அதுதான் சிறுமப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போல் ஆக்கும். அப்போ என்ன பண்ணோம்? அவங்க இருள் வாழ்ந்துக்கிற அந்த வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ எப்படி சொன்னால், மதியானத்தை போல் பளிச்சுன்னு தெரிவாங்க. அந்தகாரம் நீங்கிடும், இருள் நீங்கிடும், அவங்க பசி போய்க்கிடும். சிறுமப்பட்டவர்கள் மேன்மையான இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற வார்த்தை, சிறுமப்பட்ட ஆத்மாவை நம்ம என்ன பண்ணணும்? போய் வந்துட்டு திருப்தி ஆக்கினால். இந்த வார்த்தை திருப்தியாக்கக்கூடிய வார்த்தை, சுகப்படுத்தக்கூடிய வார்த்தை, பலப்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை, இந்த ஆகாரத்தை அவர்களிடத்து கொண்டு போய் சேர்த்தினா பட்டம் பகலை போல உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார். கொண்டு போய் சேருங்க. ஆத்மாவை உயிர்ப்பீங்க. உங்கள் ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ்.